அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகாபாரதத்தில் ஆதிப்பருவம் பகுதி 18 பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துரோணர் விளக்கமாக கூறியது அனைத்து மாணவர்களுக்கும் புரிந்தது. முதல்ல துரோணர் யுதிஷ்டனை கூப்பிட்டு வில்ல அம்பை பூட்டி குறிவைக்கும்படி கூறுறாரு. யுதிஷ்டன் அம்பாலை குறி வச்ச பின்பு துரோணர் அவர்கிட்ட உனக்கு என்ன தெரியுதுன்னு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு யுதிஷ்டன் எனக்கு பக்கத்தில் தாங்கள் இருக்கின்றீர்கள், சுற்றிலும் மரங்கள் இருக்குது, மேலே முக்கோணமாக 3 கிளைகள் தெரியுது, அதோட பறவை ஒன்று அமைப்பு ஒன்று தெரியுதுன்னு சொல்லி கொண்டே செல்கிறான். உடனே துரோணர் யுதிஷ்டனை பார்த்து நீ அம்பை ஈய வேண்டாம், தனியாக சென்று அமர் அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறாரு. அடுத்தபடியாக துரியோதனனை அழைக்கிறாரு. அவனும் அதே இடத்துல இருந்து வில்ல அம்பை பூட்டி குறி வைக்கிறான். என்ன பார்க்குறாயின்னு துரியோதனன்ட்ட கேட்குறாரு. யுதிஷ்டன் கூறியது போலவே துரியோதனனும் கூறினான். அவனையும் அம்பு எய்த வேண்டாம்னு சொல்லி உத்தரவிடுறாரு. 3ஆம் முறையாக பீமனை கூப்பிடுறாரு. அதே கேள்வி பீமனுக்கும் கேட்கப்படுது. விடைகளும் அடுத்த மாணவர்களிடையே தொடர்ந்து வந்தது. அனைவரும் அம்பு எய்யாமல் அருகில் சென்று அமர்ந்தார்கள். அர்ஜுனனோட முறை வந்தது. அர்ஜுனன் கிட்ட இதே கேள்வியை கேட்குறாரு. என்ன பார்க்கிறாய் என்று விளக்கமாக சொல்லுன்னு அர்ஜுனனை பார்த்து துரோணர் கேட்குறாரு. பறவை என்று மட்டும் பதிலளித்தான். என்ன பார்க்கின்றாய் என்று நன்காக விளக்கு அப்படின்னு துரோணர் அர்ஜுனனை பார்த்து கூறுறாரு. அர்ஜுனன் மட்டும் சொல்கிறான். அதுக்கு மேலே ஒன்றும் சொல்லலை. என்ன பார்க்குறாய் என்று துரோணர் அர்ஜுனனை அதட்டினாரு. அர்ஜுனனிடருந்து விடை ஒன்றும் வரலை. அவனுடைய மனது குறியின் மீது மட்டுமே இருந்தது. துரோணர் அம்பை விடு என்றாரு. அம்பு குறியை தொலைச்சு கொண்டு போனது. இந்த நிகழ்வு மாணவர்களிடையே இருந்த பாகுபாட்டை நன்கு விளக்கி காட்டியது. மனதை ஒருமுகப்படுத்துவதில் அர்ஜுனன் தலை சிறந்தவனாக திகழ்கிறான். யார் ஒருவன் தன் மனதை அடக்கி ஒருமுகப்படுத்தி தனது பயிற்சியில் ஈடுபடுறானோ அப்பயிற்சியில் அவன் மேன்மையடைந்தவன் ஆகிறான். துரோணர் மாணக்கர்களை அழைத்து கொண்டு நதிக்கரைக்கு நீராட போறாரு. நீரில் மூழ்கி அவர் நீராடிய போது முதலை ஒன்று அவர் காலை பிடித்து கொண்டது. தம்மை விடுவித்துக் கொள்ளும் திறமை துரோணருக்கு இருந்தது. ஆயினும் ஆபத்தில் அகப்பட்டு கொண்டவர் போல அவர் பாசாங்கு பண்ணி சிஷ்யர்களை உதவிக்கு வரும்படி அழைக்கிறாரு. ஆச்சாரியாரின் நிலைமையை பார்த்த ராஜகுமாரர்கள் அனைவரும் பரபரப்புக்கும் பதபதப்பும் மனக்குழப்பமும் உடையவங்களா அங்குமிங்கு ஓடுறாங்க. அர்ஜுனன் ஒருவன் மட்டும் மனம் கலங்காது இருந்தான். 5 அம்புகளை எடுத்து முதலையை துண்டு துண்டா வெட்டி தள்ளினான். விடுபட்ட ஆச்சாரியார் மகிழ்வோட அர்ஜுனனை பாராட்டினார். பிரம்மாஸ்திரம் உட்பட பல அஸ்திர சாஸ்திர நுட்பங்களை அர்ஜுனனுக்கு புகட்டி வந்தார். நெருக்கடியான சூழ்நிலை வந்தால் மட்டும்தான் மேலான இந்த சாஸ்திரங்களை பயன்படுத்தணும், சாமானிய சூழ்நிலையில் பயன்படுத்தக்கூடாதுன்னு அர்ஜுனனுக்கு பாடம் புகட்டி வந்தார். மேலும் சில அஸ்திரங்களை மனிதர்கள் மீது பிரயோகிக்கக்கூடாது என்றும் ராட்சசர்கள் போன்ற எதிரிகள் மீட்டும் மட்டும்தான் அத்தகைய அஸ்திர சாஸ்திரங்களை கையாளணும்னு அவனுக்கு பாடம் புகட்டி வந்தார். அவ்வாறு இல்லாமல் முறையில்லாமல் அந்த அஸ்திர சாஸ்திரங்களை உபயோகப்படுத்தினால் உலகுக்கு கேடு விளைவிக்கும். அவ்வாறு உலகுக்கு கேடு செய்பவன் பெரும் குற்றவாளி ஆவான்னு அர்ஜுனனுக்கு பாடம் புகட்டி வந்தார். இந்த கதை உங்களுக்கு அதாவது அந்த பறவையுடைய கண்ணை மட்டுமே அவனுக்கு தெரியுது. இவர் கேள்வி கேட்குறாரு, ஆனால் அவன் பதில் சொல்ல மாட்டான். என்ன காரணம்னா அவனோட ஃபோக்கஸ் ஃபுல்லுமே அந்த பறவையுடைய மரத்தில் இருந்து அந்த பறவையோடைய கண்ணை மட்டுமே இலக்காக வச்சு அவன் அம்பு எய்கிறான். அதை தான் சொல்கிறாரு. மனதை ஒருமுகப்படுத்திக்கிட்டு இருக்கான், கான்சென்ட்ரேட் பண்ணுறான். அப்போ மற்றவங்க சொல்கிறது அவன் காதில் விழுக மாட்டுது. அதை தான் அவர் குரு சொல்கிறதையும் என்ன தெரியுதுன்னு கேட்குறாரு. ஆனால் அவன் அவர் சொல்கிறத கேட்காம அவனோட இலக்கு ஃபுல்லாக எதை நோக்கி இருக்குது, அந்த பறவையுடைய கண்ணை நோக்கி இருக்குது. அதை தான் சொல்கிறாரு. அர்ஜுனன் மேலான வில்வித்தைக்கு விஜயன்ற பெயர் பெறதுக்கு காரணம் இதுதான். சரிங்களா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மகாபாரதம் ஆதிப்பருவம் 19 அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தரதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.